இன்றைக்கு நிறைய பாடுற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நிறைய பிரசங்கிக்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நிறைய ஓடி ஓடி கைப்பிரதி கொடுக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிங்க இருக்கிறாங்க, கர்த்தருக்காக நிறைய கொடுக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அந்தரங்கத்துல முழங்கால் படியிட்டு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கதறுகிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் மிக மிக குறைவு. தேவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை இந்த அற்புதமான உபவாச ஜெபத்திற்கு அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் ஐயா அவங்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்பவுமே ரொம்ப உற்சாகம். எவ்வளவு பலவீனங்கள் எவ்வளவு சுகவீனங்கள் இருந்தாலும் எல்லா கூட்டத்திலையும் அவங்க இருப்பாங்க, முன்னாடி இருப்பாங்க, அற்புதமா பாடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மகனுக்கு நல்ல சுகபலனை கொடுத்து அவருடைய ராஜ்யம் மகிமைக்காக தொடர்ந்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவாராக. நான் யோசிச்சேன், இவ்வளோ வெயில் அடிக்குது, எப்படி ஜனங்கள் எல்லாம் வருவாங்க, எப்படி இவங்க என்ன தைரியத்தில் 12 மணி நேரம் உபவாச கூட்டம் வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்தா இவ்வளோ ஜனங்கள் ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு, அதிலும் இத்தனை வாலிபர்கள், அற்புதமான வாலிபர்கள், நீங்கள் எல்லாரும் அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எங்களுடைய ரெடிமஸ் மினிஸ்ட்ரீஸ் மீட்பரின் ஊழியங்கள் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. ஐயா சொன்னது மாதிரி தீபாவளி சமயத்தில் முதல் முறை இந்த நாகலாபுரம் பகுதிக்கு ஊழியத்திற்காக நான் வந்தேன். அன்றைய நாள் தொடர்ந்து பல மீட்டிங்ஸ் இந்த சைடில் நான் வந்துட்டே இருக்கேன். ஸோ அநேகர் என்னை பார்த்துருக்க வாய்ப்புண்டு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ அற்புதமாக வாசித்து இந்த இடத்த ஒரு லைவ்லியாக வச்சுருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தட்டும். நம் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. உடைந்த இருதயங்களோடு, அநேக கேள்விகளோடு, எதிர்பார்ப்புகளோடு கர்த்தரின் இடத்துல பேச மாட்டாரா? ஆண்டவர் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலை தரமாட்டாரா என்று சொல்லி நீங்க ஏக்கத்தோடு வந்திருந்தா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அப்பா இந்த வார்த்தையினால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்போமா? நாங்கள் நம்மை ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இதோ இந்த வனாந்தரங்களை அதிர பண்ணி நம்முடைய சத்தம், பெண்மான்களை ஈடுபடியாக செய்த உம்முடைய சத்தம் இன்றைக்கு எங்கள் காதுகளிலே தொண்டிக்கிட்ட ஆண்டவரே, எங்களோடு தேவன் நீர் இடைப்படுங்கப்பா. சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இங்கிலாந்து தேசத்துல ஒரு அற்புதமான பைபிள் காலேஜ். அநேக வாலிபர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமா அந்த வாலிபர்களை வழி நடத்த அற்புதமான ப்ரொஃபசர்ஸ், ஆசிரியர்கள் இருந்தார்கள். அப்போ ஒரு நாள் ஒரு சம்மர் சீசன், நிறைய பேர் ஒரு சனிக்கிழமையில லீவ்ல இருந்தாங்க. அப்போ ஒரு ப்ரொஃபசர் வந்து சொன்னார் மாணவர்களை பார்த்து, நம்ம இங்கிலாந்து தேசத்துல நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்கு, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு, வாங்க நம்ம போய் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய ஓல்டு சர்ச்சஸ் இருக்கு, நிறைய மியூசியம் இருக்கு, நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் என்று சொல்லி அந்த வாலிபர்களை கூட்டிக் கொண்டு அந்த ப்ரொஃபசர் ஒரு வேன் எடுத்துட்டு அவர்களை அப்படியே கொண்டு போறார். காலையில் அவங்க போய் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். பல நூற்றாண்டுகள் முன்பதாக உருவாக்கப்பட்ட கட்டப்பட்ட அற்புதமான பெரிய பெரிய வானை முட்டுகிற தேவாலயங்கள். உள்ள போய் பார்த்தா ரொம்ப அழகான பெரிய பெரிய ஆர்ட் எல்லாம் இருக்கு, பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, டாவின்சியோட பெயிண்டிங் இருக்கு, பிகாசோவோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அவர்கள் தங்களுடைய கையினால வரையப்பட்ட அநேக காரியங்கள் அது இருக்கு. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாவ், எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. மியூசியமுக்கு போறாங்க, அங்க பல காரியங்களை பார்க்குறாங்க. முதல் அச்சடிக்கப்பட்ட வேதாகமம்,
முதல் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்த உபகரணங்கள் என்று சொல்லி அநேக பிரிண்டிங் மெஷின்ஸ், வேதாகமத்தை பிரிண்ட் அடித்த மெஷின்ஸ் என்று சொல்லி எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட இதே போல மணி 2 ஆகி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் கொஞ்சம் பசி, சாப்பிட போகணும். அப்போ ப்ரொஃபஸர் சொன்னாங்க, வாங்க கடைசியாக ஒரே ஒரு பில்டிங் மட்டும் பார்த்துட்டு நம்ம காலேஜ் போயிடலாம். ஸோ வேகமாக அந்த வாகனம் புறப்பட்டு ஒரு பில்டிங்கில் போய் நிப்பாட்டுகிறது. அதை பார்த்தா அது ஒரு வீடு. முன்னொரு காலத்தில் 19ஆம் நூற்றாண்டை தேவனுக்கு சொந்தமாக்கின ஒரு பெரிய ஊழியக்காரர் ஜான் வெஸ்லியுடைய வீடு. அது உள்ள அந்த மாணவர்களை கொண்டு போகும் பொழுது கீழே பார்த்தா அவருடைய ஹால் இருக்கு, கிச்சன் இருக்கு, அவர் சாப்பிட்ட பிளேட் வச்சிருக்காங்க, ஸ்பூன்ஸ், அவர் உபயோகப்படுத்தின பல சேர்ஸ் இருக்கு, சோஃபா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு மேலே இன்னொரு ரூம் போகுது. அங்கே போய் பார்த்தா அது சொன்னாங்க, அதுதான் ஜான் வெஸ்லியோட பெட்ரூம், வாங்க போய் பார்க்கலாம். அங்கே போனால் ஒரு சிம்பிளான ஒரு கட்டில், அது மேலே ரொம்ப சிம்பிளான ஒரு பெட் இருக்கு, பக்கத்தில் ஒரு சின்ன டேபிள். அந்த ரூம் முழுக்க நம்ம சர்ச்சில் போட்டிருக்க மாதிரி இந்த ரெட் கார்பெட் மாதிரி ஒரு கார்பெட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கார்பெட்டில் ஒரு மூலையில், அந்த கட்டிலுக்கு அருகாமல் ஒரு மூலையில் 2 பெரிய பேச்சஸ், ஓட்டை போட்ட மாதிரி விழுந்துருக்குது. அதை பார்த்ததும் எல்லாரும் கேட்டாங்க, இந்த கார்பெட் நல்லா இருக்கு, ஆனால் ஏன் இந்த மூலையில் மட்டும் 2 இடம் பேட்ச் மாதிரி இருக்கு, 2 இடம் கிழிஞ்சு போயிருக்குது, என்னாச்சு இந்த இடத்துல? ப்ரொஃபஸர் சொன்னாரு, மாணவர்களே, நீங்க பார்க்குற இந்த பேட்ச், இந்த இடத்துல தான் ஜான் வெஸ்லி இரவும் பகலும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பார். அவர் ஜெபித்து அவருடைய முழங்கால்கள் தேய்ந்ததுனால, அந்த முழங்கால்கள் தேய்த்ததுனால இந்த 2 பெரிய பேட்சஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. அவருடைய முழங்காலினுடைய தடம் இது அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்த மாணவர்களோ, ஒரு கார்பெட் கிழிற அளவுக்கு ஒரு மனுஷன் இரவும் பகலும், ஒரு வாலிபன் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபித்தானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து ரொம்ப வியப்போட நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கடந்து போயிட்டாங்க. எல்லாரும் போய் வேன்ல ஏறினதும் வேன் புறப்பட போகுது. இப்போ ப்ரொஃபஸர் எழுந்து 20 பேர் வந்தாங்களே, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா 19 பேர் தான் இருக்காங்க, ஒரு ஆள் மிஸ்ஸிங். என்னாச்சு அது ஒரு ஆள்? எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ப்ரொஃபஸர் வேகமா வீட்டுக்குள்ள போறாரு. ஹாலில் தேடுறாரு, யாரும் இல்லை. கிச்சன்ல பார்க்குறாரு, யாரும் இல்லை. அவருடைய லைப்ரரியில போய் பார்க்குறாரு, அங்கேயும் யாரும் இல்லை. வேகமா மேலே ஓடி பார்த்தா ஒரு மாணவன், ஒரே ஒரு மாணவன், அந்த 2 பேட்ச் இருந்ததுல அந்த இடத்துல முழங்கால் படிட்டு கண்ணீர் ஊற்றி அவன் கதறி கொண்டிருக்கிறான். லார்ட், do this one more time in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு எழுப்புதலை என் வாழ்க்கையில ஒரு முறை கூட நீங்க செய்யுங்க ஆண்டவரே என்று ஜெபித்தான். அந்த ப்ரொஃபஸர் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக அவனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுடைய முதுகை லைட்டாக தட்டி கொடுத்துட்டு, பில்லி கிரஹாம் எழுந்திருப்பா, டைம் ஆச்சு, நம்ம போக வேண்டும் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. தேவஜனமே, 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா மட்டுமில்லாமல் உலக தேசங்கள் அனைத்தும் இன்றைக்கு வர உலகத்தில் நிறைய ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அநேகரை கர்த்தருடைய வழியில நடத்தின ஒரு பெரிய தேவ மனுஷன் இருப்பார் என்று சொன்னார் அவர் பில்லி கிரஹாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவ ஜனமே. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேல பாரத்தோடு அந்த திறப்பில் நின்று கதற வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய காரியமா யார் போவான் என்று கர்த்தர் கேட்ட பொழுது நான் போறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களை இன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாளில் அக்கினி ஜுவாலைகளாய் தேவன் பயன்படுத்துகிறார். ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதம். பில்லி கிரஹாமுக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த 19ஆம் 18ஆம் நூற்றாண்டு ஆண்டவர் இந்த ஜான் வெஸ்லி என்ற ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினாரே,
வருகிற நூற்றாண்டை என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தணும். அந்த ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் லட்சங்களை சந்தித்திருப்பார் என்று சொன்னால் என்னை கொண்டு என்ன நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் கோடிகளை சந்திக்க வேண்டும் அவர் வாஞ்சித்தார், ஜெபித்தார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த 12 மணி நேரம் உபவாச கூட்டத்துல நீங்க அநேக காரியங்களோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்க. சிலர் அநேக ஜெப குறிப்புகளோடு வந்திருப்பீங்க. அவருடைய சமூகத்துல நான் போய் ஜெபித்தா கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார். நிச்சயமாய் தேவன் செய்வார். தம்மை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்க கர்த்தரால அழைக்கப்பட்டவங்க. இந்த பாஸ்டமாவும் இந்த ஜெபத்தை சொன்ன பொழுது ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் ஒரு 200-500 பேருக்கு மேலே அவங்க இந்த காரியத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு யாரை முன்குறித்தாரோ, யார் அவருக்கு வேண்டும் என்று நினைத்தாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களை இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் எதுவும் வேற வேலை இல்லாமல் இங்கே வந்து உட்காரல, அல்லது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துடல. தேவன் உங்களை முன்குறித்து இந்த நாளில் இந்த ஜனங்கள் இந்த இடத்துல வந்து அவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பாடுற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நிறைய பிரசங்கிக்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நிறைய ஓடி ஓடி கைப்பிரதி கொடுக்கிற விசுவாசிக ஊழியக்காரங்க விசுவாசிங்க இருக்கிறாங்க, கர்த்தருக்காக நிறைய கொடுக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அந்தரங்கத்துல முழங்கால் படியிட்டு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கதறுகிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் மிக மிக குறைவு தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாய் எழும்புங்க, ஜெபிக்கிறவர்களாய் எழும்புங்க. மூளை சாதிக்க முடியாததை முழங்கால் சாதிக்கும். மனுஷரால் கூடாதவை தேவனால எல்லாம் கூடும். தேவனுடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு சொன்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஏழையா இருக்கலாம், கோழையா இருக்கலாம், படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம். ஆண்டவருக்கு தேவை உங்க இருதயத்தின் வாஞ்சை. நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் வாஞ்சை என் இருதய துடிப்பா மாற்றுங்கப்பா. உங்க சித்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி செய்கிறவங்களா எங்களை நீங்க மாத்துங்க ஆண்டவரே. நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அதை நான் இந்த பூமியில செஞ்சு முடிக்கணும்ப்பா. என் ஆயுசுனால எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அது நிறையவோ அது குறையவோ எதுவா இருந்தாலும் நீங்க என்ன வச்சிருக்கிற நாள் வரையில உமக்காக நான் வாழணும், உமக்காக நீங்க வாழணும். எனக்கு ரட்சிப்பு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ரட்சிப்பை தேவன் இலவசமா கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்னை சுற்றி லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை இன்னும் அறியாம இருக்கிறாங்க. இயேசு என்கிற நாமம் ஒரு முறை கூட காதுகளில தொனிக்கப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன பயன்படுத்துங்கப்பா, நான் உங்க அன்பை சொல்லணும். என்ன பயன்படுத்துங்கப்பா, நான் வேலை செய்யற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, நான் வாழ்ற இடத்துல கர்த்தருக்கு நான் சாட்சியா வாழணும், நான் சாட்சியா வாழணும். எத்தனை வாலிபர்கள் குடிக்க அடிமையாக மறித்து கொண்டிருக்கிறாங்க. தினந்தோறும் ஆக்சிடென்ட்ஸ், எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட்ஸ். யாரு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டி செத்து போயிட்டாங்க, போதையில வண்டி ஓட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டாமா? அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டாமா? இன்னும் எத்தனை நாள் தான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு வீடு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு தோட்டம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பைக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. நமக்கு நம்மளுடைய சுயநலத்துக்காகவே நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு நேராக இயேசுவை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிப்பேன்ப்பா, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிப்பேன், நான் திறப்புல நிற்பேன், நான் உபவாசிப்பேன், நான் கதறுவேன். இந்த ஐயாவும் அம்மாவும் இந்த 12 மணி நேரம் ஒரு உபவாச ஜெபத்தை வச்சிருக்கிறாங்களே, இந்த நாள்ல நான் கடந்து போய் இந்த ஜனங்களுக்காக நான் கதறுவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்க கேட்காத எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் யோசித்தேன், யார் ஒரு மனுஷன் பாரத்தோடு ஜெபிச்சான்? யார் ஒரு மனுஷனுக்கு ஒரு தெய்வனுடைய இருதயத்தினுடைய ஏக்கம் எந்த மனுஷன்
மனுஷனுக்குள்ள ரொம்ப வெளிப்படுத்துச்சுன்னு பார்க்கும்போது பலர் இருக்கிறாங்க. ஆனா என் இருதயத்தை தொட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருந்த பொழுது சம்பவித்தது. ஆமென். இந்த நெகேமியா யார்? இந்த நெகேமியா ஒரு யூதன், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இஸ்ரவேலன், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு எபிரேயன். ஆமென். ஆனால் பெர்சியர்கள் வந்து இந்த எருசலேமை முற்றுகையிட்ட பொழுது அங்கிருந்த அநேக ஜனங்களை பிடித்து கொண்டு பாபிலோனுக்கும் பெர்சியாவுக்கும் கொண்டு போனார்கள். முதல்ல பாபிலோன்ல இருந்தாங்க, தென் பெர்சியாவுக்குள்ள அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வந்தவர்களை தான் நம்ம நிறைய பேர் நமக்கு தெரியும். தானியேல் எத்தனை பேருக்கு தெரியும்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ்தர் எத்தனை பேருக்கு தெரியும்? இவர்கள் எல்லாருமே அந்த பாபிலோனியர்களால எபிரேயர்ல தேசத்துல இருந்து, யூதேய தேசத்துல இருந்து அடிமைகளாக கொண்டு பட்டவர்கள், பல கால இடைவெளியிலே வந்தவர்கள். அப்படி நெகேமியா என்கிற ஒரு வாலிபனை அவங்க பெர்சியாவுக்குள்ள கொண்டு வர்றாங்க. சூசான் அரண்மனையிலே அந்த மனுஷன் வாழ்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் வேலை செய்வதற்காக கொண்டு வரப்படவில்லை, அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னா அவர்களை அடிமைகளாய் கொண்டு வருவாங்க. அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாய் நடத்துவார்கள். ஆனால் சிலர் பார்க்க நல்ல அழகா இருக்கிற வாலிபர்கள், அறிவா இருக்கிற வாலிபர்கள், நல்ல திடகாத்திரமா இருக்கிற வாலிபர்களை அவர்களுடைய அரண்மனையிலே வேலை செய்யும்படி வைத்துக் கொள்வார்கள். ஆமென். அப்படிதான் இந்த நெகேமியா அந்த சூசான் என்னும் அரண்மனையிலே அவன் இருக்கிறான். அந்த அரண்மனையிலே பெர்சிய ராஜாவாகிய அர்தசஷ்டர் ராஜா அந்த இடத்துல அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அடுத்த வசனங்களை நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, அந்த அர்தசஷ்டர் ராஜாவுக்கு இந்த நெகேமியா பானபாத்திரக்காரனா இருக்கிறான். he was a cup bearer அப்படின்னு சொன்னா ராஜாக்கு அடிக்கடி ஜூஸ் கொடுக்கணும், ராஜாக்கு அடிக்கடி தண்ணி கொடுக்கணும். அது எல்லா வேலை இந்த நெகேமியாவினுடைய வேலை. ஆமென். ஒரு நம்பிக்கையானவர்களை மட்டும்தான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொறுப்புக்கு வைப்பார்கள். அதனுடைய இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, ராஜாவுக்கு ஒரு ஜூஸ் அவங்க கிச்சன்ல இருந்து வருதுன்னு சொன்னா முதல்ல இந்த நெகேமியா வாங்கி அந்த ஜூஸை கொஞ்சம் குடிக்கணும். ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் அவர் குடிச்சது அவருக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னா அதன் பின்பதாக அந்த ஜூஸை ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஆமென். ஏனென்று சொன்னால் ராஜாவை கொலை செய்ய அநேக திட்டம் தீட்டுவார்கள்ல. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. நெகேமியா அந்த பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருந்தான். அப்படியானால் நெகேமியாவுக்கு ஒரு நல்ல பெஸ்டான லைஃபை தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அரண்மனையில ஜூஸுக்கு குறையில்ல, அரண்மனையில சாப்பாட்டுக்கு குறையில்ல, அரண்மனையில அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு எந்த குறையுமே இல்லை. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக தினந்தோறும் அந்த பெர்சிய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜாவுக்கு சமீபத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், எஸ்தர் புஸ்தகத்துல வாசிப்போம், 127 தேசத்தை அந்த ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அப்போனா அந்த பெர்சிய ராஜ்யம் ரொம்ப பெரிய ராஜ்யம். அதனுடைய ராஜா ரொம்ப பேரோடு புகழோடும் இருக்கிற ரொம்ப பெரிய மகா பெரிய சக்கரவர்த்தி. சோ அப்பேற்பட்ட ராஜா அவனுடைய சமீபத்தில் இந்த நெகேமியா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நெகேமியா இனிமே தன்னுடைய தேசத்தை குறித்து அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தான் வருமானத்தை குறித்து அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தான் குடும்பத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கேட்கறது அவன் கேட்காதது என்று சொல்லி நிறைவான ஆசீர்வாதங்களோட, சம்பூர்ணமான செழிப்போட, மன நிம்மதியோட அந்த சூசான் அரண்மனையிலே ஒரு அழகான வாலிபனாகிய நெகேமியா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? ராஜ அரண்மனையில வேலைன்னா நம்மளுடைய பேச்சு ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லாமே
வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் நம்மளை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் நம்ம பார்ப்போம். ஸோ நம்முடைய வாழ்க்கை தரமே அந்த அளவுக்கு மாறி போகிற சூழ்நிலையில இந்த நெகேமியா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்தது, அவன் எதை குறித்து யோசித்தான், அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் வாசிங்க 2வது வசனம். இப்ப நெகேமியா என்ன செய்யறான்னா, என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். ஆமென். இவன் ஆல்ரெடி சொன்ன, அவன் எருசலேமில் இருந்து கொண்டு வரப்பட்டவன். இவன் கொண்டு வரப்படும் போது அடிமை, ஆனால் கொண்டு வர பிற்பாடு ஒரு ராஜ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனா அவனுடைய சகோதரில் ஒருவனாகிய ஆனானி என்பவன் அந்த எருசலேமுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்போ இந்த நெகேமியா அந்த பிரதரை மீட் பண்றான். அந்த ஆனானி என்கிற பிரதரை மீட் பண்ணி அவங்கிட்ட எருசலேம்ல யூதேவில இந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கு தப்பி பிழைத்த ஜனங்கள் எருசலேம்ல எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் விசாரித்தானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யோசிங்க, யாராவது ஒரு ஃபாரின்ல போய், நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தங்க செட்டில் ஆயிட்டாங்க ஃபாரின்ல, அப்போ இந்தியாவில இருந்து யாரோ ஒருத்தர் போனா அவங்க கிட்ட கேட்பாங்க, இந்தியாவில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க, விசாரிப்பாங்கல்ல. அந்த மாதிரி நெகேமியா அந்த பிரதர் கிட்ட தப்பி பிழைச்சவங்க எப்படி வாழ்றாங்கன்னு விசாரிச்சானா. அடுத்த வசனத்தை வாசிங்க, நல்லா கவனிங்க. சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் சந்தோஷமா இல்ல, அவர்கள் மகா நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. எருசலேமினுடைய மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, எருசலேமினுடைய மதில்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. சோ எருசலேம், யூதேயா என்று சொல்லுகிற நம்முடைய தேசம், நம்ம வாழ்ந்த இடம், நம்ம பிறந்த இடம், அங்க இருக்கிற மனுஷர்களும் நல்லா இல்ல, அங்க இருக்கிற சூழ்நிலையும் நல்லா இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்படி ஒரு செய்தியை கேட்டா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என்ன பண்றது, தேசத்தை ஆள்றவங்க சரியில்லை, தேசத்துல இருக்கிறவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இங்க அவங்க பட்டிருக்கிற சட்டங்கள் சரியில்லை, அங்க இருக்கிற நடைமுறைகள் சரியில்லை, இந்த கலாச்சாரம் சரியில்லை, எல்லாத்தையும் கை காட்டிட்டு மனசுக்குள்ள நினைப்போம், நல்ல வேலை நான் தப்பி பொழைச்சி இப்படி ஒரு தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? வருத்தப்படுவோம். ஆனா நல்ல வேலை நானாவது தப்பிச்சு பொழைச்சிட்டேன். ஆனா இந்த நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? அதை தான் இன்றைக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல சொல்லும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். வாசிங்க 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நெகேமியாவாகிய நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டு வருத்தப்பட்டுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வரல. வசனம் சொல்லுது, அதை அவன் கேட்ட பொழுது முதலாவது அவன் சத்தம் போட்டு அழுதான். ஹல்லேலூயா. சில நாளாய் துக்கித்தான். கேட்ட உடனே துக்கப்பட்டு முடிக்கல, சில நாளாய், மேபி a week, maybe a 10 days, ஒரு வாரம் அவன் துக்கித்தானா, 10 நாளாய் துக்கித்தானா தெரியல. சில நாளாய் அவன் துக்கித்து பின்பு உபவாசித்து பின்பு மன்றாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நம்ம டிவில உட்கார்ந்து நியூஸ் பார்க்கிறோம். எல்லா ஊர்ல இருக்கிற எல்லாரும் நியூஸ் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட போயிடுவாங்க. ஆனா கிறிஸ்தவங்க ஒரு நியூஸை நீங்க பாக்குறீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, யூபியில 3 வயசு 4 வயசு குழந்தைய போன வாரத்துல கற்பழித்து கொன்று போட்டார்கள். சென்னையில் அப்பேற்பட்ட கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய திருடர்களா மாறிட்டாங்க, நிறைய பேர் கொலைக்காரர்களா மாறி இருக்கிறாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருந்த பையன் ரொம்ப
எப்படிதான் இப்படி ஆனான்னு தெரியல. பசங்களோடு சேர்ந்து கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு நியூஸா, வளர்ப்பு சரியில்லை, சேர்க்க சரியில்லை, ஊர் சரியில்லை, யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியல, இப்படி சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறவங்களா மற்றவர்களை போல இருக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? என் ரூமுக்கு போய் என் கதவை அடைச்சிட்டு அந்தரங்கத்துல பார்க்கிற தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு அழைத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக நான் அழ வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிங்க கடைசி ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் பட்டு அழுதீங்க சொல்லுங்க? When was the last time you cried before God? வீட்ல சண்டை வந்தா அழுவோம், நமக்கு பிடிச்சவங்க யாரா பேசலன்னா அழுவோம், பிள்ளைங்க மதிக்கலன்னா அழுவோம். ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை பேர் அழுதோம்? நெகேமியா அழுதான். சில நாளாய் அதற்காக துக்கப்பட்ட, ஐயோ என் தேசம் பாழாய் போயிடுச்சு, ஐயோ அங்க வாலிபர்களும் பெண்களும் வயதானவர்களும் பெரியவர்களும் நிம்மதியா இல்லையே, அவர்கள் நல்லா சாப்பிடல, நல்லா தூங்கல, சமாதானமா அவங்க வாழல, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து சாப்பிடாம இருக்கிறான். அவனுக்கு என்ன குறை? சூசான் அரண்மனையில போனா டெய்லி ஒரு புது ஜூஸ், கூலா வேணா கூலா குடிக்கலாம், கூல் வேண்டான்னா நார்மலா குடிக்கலாம், ஒரு ஜூஸ் குடிக்கலாம், 10 ஜூஸ் குடிக்கலாம், எத்தனை ஜூஸ் வேணாலும் அவன் குடிக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், நான்வெஜ் வேணா நான்வெஜ் சாப்பிடலாம், வெஜ் வேணா வெஜ் சாப்பிடலாம், அவனுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாம் அவன் சாப்பிடலாம். ஆனால் எங்கேயோ இருக்கிற அவனுடைய ஜனத்திற்காக அரண்மனை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் உபவாசித்தான். ஹல்லேலூயா. மன்றாட்டு அப்படின்னா என்ன? ரெக்வெஸ்ட். யார்கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுவோம்? உங்களுக்கு ஏதாவது ஒரு லீவ் வேணும்னா ஸ்கூல் பிரின்சிபால் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுப்போம். வேலை வேணும்னா உங்களுடைய மூத்த ஆபீசர்ஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். கெஞ்சி மன்றாடி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தான் நெகேமியா. ஹல்லேலூயா. பின்பதாக பரலோக தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். நீங்க வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை வாசிங்க, இப்ப எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்து, இவ்வளவு நாள் அவனுக்கு வார்த்தை வரல, இவ்வளவு நாள் அவனால பேச முடியல, சில நாளா அவன் துக்கித்தான், உபவாசித்தான், மன்றாடுனா, அவன் வாயை திறந்து பேசல. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப முழங்கால் படிட்டு பரலோக தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உண்மையில நாங்க அன்பு கூறுறோம், நீர் எங்களை அதிகமா நேசிக்கிறீர் ஆண்டவரே, நாங்க உம்முடைய ஜனங்கள், ஆனால் நானும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரு அப்பா சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உமக்கு விரோதமா நாங்க பாவம் செஞ்சோன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோம். எப்பவுமே நீதிமான்களாக தான் நம்ம பேசுவோம், மனுஷர் முன்னாடி தான் பேசுறோம்னு பார்த்தா ஆண்டவர் முன்னாடியும் முழங்கால் போட்டு நம்மளுடைய நீதியை தான் பேசுவோம். ஆண்டவரே, நான்லாம் எதுவுமே செய்யல, அவங்களால தான் இப்படி நடந்துச்சு, இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க. அவன் சொல்றான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க என்னுடைய நியாய பிரமாணத்துக்கு விரோதமா நடந்தா நான் உங்களை ஜாதிகளின் இடத்துல விட்டு போடுவேன், நீங்க ஆல்ரெடி சொல்லி இருந்தீங்க. ஆனா அவங்க பேச்சை கேட்காம நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஹல்லேலூயா. நான் மட்டும் பாவி நாங்க சொல்லல, நான் மட்டும் உங்க விரோதமா சொல்லல, என் வீட்டார் மட்டும் இல்ல, என்னுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரும், எங்க தேசத்துல இருக்கிற எல்லாரும், எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய மன்றாட்டுகளை படிக்க 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 நம்மளுடைய இருதயம் உடையும். அவன் ஆண்டவரிடத்துல பண்ண மன்றாட்டுகளை நீங்க படிக்க படிக்க உங்களுடைய இருதயம் வேதனைக்குள்ளாகும். அவ்வளோ அழுது ஆண்டவர் சமூகத்தை நான்
அழுது மன்றாடி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல இரக்கத்துக்காக கெஞ்சுற, ஆண்டவரே என் ஜனங்களை காப்பாற்றுங்க, இடிந்து போன என்னுடைய அலங்கத்தை திருப்பி கொடுங்க, என்னுடைய முன்னோர்களுடைய கல்லறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போயிருக்கு, சீர்படுத்தி கொடுங்கப்பா, என் தேசம் இழந்த அந்த ஷேப்பை திரும்ப கொடுங்க, இழந்து போன அந்த உருவை திரும்ப எங்களுக்கு மீட்டு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான். 11வது வசனம், கடைசி வசனம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பத்தையும் அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் ஆண்டவர் இடத்துல அவன் ஜெபித்தான். ஆண்டவர்கிட்ட சொல்ற, நான் உமக்கு முன்பாக பயப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை நீங்க பாருங்க ஆண்டவரே. ஏன் ராஜா கிட்ட நான் பேசும்போது அவங்க இருதயம் நான் பேசுறதை கேட்கறதுக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல மன்றாடினானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஒரு மனுஷன் தன் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றுகிறானோ அவர்களுடைய விண்ணப்பத்தை, ஜெபத்தை, அது எவ்வளோ பெரிய விண்ணப்பமா இருந்தாலும் தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டோட சமூகத்துல இன்னைக்கு நிறைய பேர் தூங்கி எழுந்ததும், ஆண்டவரே இந்த நாளை கொடுத்தீரேன் நன்றி, இன்னைக்கு நான் இங்க போறேன் அங்க வரேன் இதை செய்ய போறேன், பிரயாணம் இது அது எல்லாத்தையும் நீங்க எனக்கு கொடுத்துடணும், கரெக்டா என்ன ஆசீர்வச்சிடணும், நான் போற காரியம் எல்லாம் கரெக்டா இருக்கணும், ஒரு லிஸ்ட் எல்லாம் நம்முடைய தேவை, அதை மட்டும் வச்சுட்டு நம்ம கிளம்பிடுறோம். ஆமென். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனை புகழ்ந்து பாடுங்க, தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவருக்கு திரும்ப திரும்ப நீங்க உங்க வாயினால நீங்க அதை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. பின்பு உங்க பாவங்க, உங்க அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை பண்ணி அவரிடத்துல இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதன் பின்பதாக உங்க மன்றாட்டுகளை, உங்க வேண்டுதல்களை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. பரலோகத்துல பார்க்கிற தேவன் வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு தெரியும். நெகேமியா வாய் பேச்சுல பேசல. நெகேமியா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா இருந்தும், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரனா இருந்தும் அவன் தன்னுடைய நலன் போதும் என்று வாழ்கிறவன் அல்ல. ஹல்லேலூயா. அவன் தன் ஜனத்துக்காக மன்றாடுகிறான், தன்னுடைய தேசத்தினுடைய நிலைமையை மாற வேண்டும் என்று அவன் கதறிக்கொண்டிருக்கிறான் என்கிற அவனுடைய இருதய வாஞ்சைய, இருதய விருப்பத்தை, இருதயத்துடைய ஏக்கத்தை பார்த்த கர்த்தர் அவனுக்காக இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது அந்த அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென். அந்த ராஜாவினுடைய மனைவியாகிய ராஜாத்தினுடைய இருதயத்தை தேவன் மாற்றினார். சோ இப்ப நிறைய நாள் லீவ் எடுத்தாச்சு, நிறைய நாள் அழுதாச்சு, மன்றாடியாச்சு, ஆண்டவரிடத்துல தன்னுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு இப்போ திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்திலே நெகேமியா வருகிறான். ஆமென். என்ன ஸ்தானம்? அவனுடைய ஸ்தானம் பானபாத்திரக்காரன். திரும்ப ஜூஸ் எடுத்துட்டு ராஜா முன்னாடி வந்து நிற்கிறான். ராஜா அவனை பார்த்ததும் ஹாய் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவன் மூஞ்ச பார்த்தா அவன் மூஞ்சி அப்படியே இருண்டு போயிருக்கு, வேதனைனால நிறைஞ்சு போயிருக்கு. இவ்வளோ நாள் ஸ்மைலோட ராஜா குட் மார்னிங் அப்படின்னு சொல்ற முகம் இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து கலங்கி தவிச்சு வேதனையோட அப்படியே ரொம்ப முகத்தை பார்த்தாலே தெரியுது, அப்படி ஒரு முகத்தோட அவன் நின்று கொண்டிருக்கிறான். ராஜா அவனை பார்த்த உடனே கேட்கிறார், நெகேமியா வாட் ஹேப்பன் டு யூ? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, சிக்கலாம் நீ ஆகல, ஆனா உன்னை பார்த்தா உன் இருதயத்துல ஏதோ வேதனையில நீ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? அந்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் துக்கமுகமாய் இராதிருப்பது எப்படி என்று சொல்லி நெகேமியா ராஜா கிட்ட சொல்றார். ராஜா, என் தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் சமாதானமா இல்ல, என்னுடைய ஜனங்கள் வேதனையில இருக்கிறாங்க, எங்க தேசத்தின் அழகம் பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியெல்லாம் கேட்டு நான் துக்கமா இராதது எப்படி என்று சொல்லி ராஜா கிட்ட சொல்றான். உடனே ராஜா, நீங்க வீட்டுல போய் தொடர்ந்து அதெல்லாம் வாசிச்சு பாருங்க, அவனை பார்த்து சொல்றான், நீ என்கிட்ட கேட்கிற காரியம் என்னப்பா, என்னவா இருந்தாலும் நான் உனக்கு தரேன். அவன் சொல்றான், ராஜா
நான் போகணும், முதல்ல எனக்கு பர்மிஷன் கொடுங்க. நான் நிறைய அந்த ஆற்றுக்கு அக்கறையில் இருக்கிற நிறைய பட்டணங்களை ராஜ்யங்களை கடந்து என் தேசத்துக்கு போகணும். எல்லாரும் எனக்கு வழிவிட்டு அனுப்பும்படி எனக்கு லெட்டர் கொடுங்க. நான் போகும்போது யாரும் எனக்கு தடை பண்ணக்கூடாது. அடுத்து எனக்கு தேவையான பொருட்களை பணங்களை கொடுங்க. அதுவும் காணாது, எங்களுடைய தேசத்தினுடைய அலங்கம் கட்ட நிறைய மரம் தேவைப்படும். நான் தங்கறதுக்கு ஒரு வீடு கட்டணும், அதுக்கு மரம் தேவைப்படும். ராஜாவுடைய வனத்தில் இருக்கிற அந்த மனுஷனிடத்துல எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. நான் எவ்வளோ மரம் கேட்டாலும் எல்லாத்தையும் அவர் எனக்கு வெட்டி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யாராவது ஒருத்தர் என்னப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ லிமிட்டாக கேட்க முடியுமோ அப்படிதான் நம்ம கேட்போம். அப்படிதானே? இப்போ நம்ம படிக்கிறோம், யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எனக்கு இவ்வளோ தேவை, அது தேவை, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒரு கடன் பிரச்சனை, யாரோ முன் வந்து ஒரு கடனை அடைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கடன் எவ்வளவோ அதனுடைய மற்றும் சொல்லி அது மட்டும் கொடுத்தா கூட நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நெகேமியா அவனிடத்துல கேட்கும் பொழுதே ஒரு பெரிய லிஸ்ட். ஒரு ராஜா அவனுடைய பண்டக சாலையிலிருந்து அள்ளி கொடுக்கத்தக்கதான காரியங்களை அவன் எல்லாவற்றையும் கேட்டான். ஹல்லேலூயா. ராஜா கேட்கிறார் கடைசியா, நீ போயிட்டு வர எவ்வளவு காலம் ஆகும்? ஒரு 3 மாசத்துக்கு மேல கூட ஆகலாம் ராஜா. பரவாயில்ல. ராஜா சொல்றான், நெகேமியா என் முன்பதாக துக்கமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நெகேமியா என்ன பெர்ஷிய நாட்டுக்காரனா? ஒரு நெகேமியா இல்லைன்னா வேற ஒரு ஆளு. ஜூஸ் கொடுக்கறதுக்கு இவன் மட்டும்தான் கை தேர்ந்தவனா? ஆனால் கர்த்தர் அந்த அர்தசஷ்ட ராஜாவுடைய இருதயத்தை நெகேமியாவுக்காக மாற்றி வைத்தார். ஆமென். இந்த வார்த்தைகளை ராஜா பேசின போது வசனம் சொல்லுது, ராஜஸ்திரியும் ராஜாவோடு இருக்கிறாங்க. அந்த அம்மாவும் சொல்றாங்க, ஓகே நெகேமியா கேட்கறதெல்லாம் நம்ம கொடுத்து அவனை அனுப்புவோம் என்றார்கள். ஆமென். இது பத்தாதுன்னு நிறைய ஆட்களை கூட கேட்கிறான். அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுத்து நெகேமியாவை அனுப்புகிறான். உங்களுக்கு தெரியும், நெகேமியா கடந்து போகிறான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறான், சந்தோஷமா போறான். அங்க போய் அலங்கத்தின் வேலைகளை ஆரம்பிக்கிறான். சன்பல்லாத்து தொபியா என்கிற 2 பேர் அவனுக்கு விரோதமா எழும்புகிறாங்க. அவனை மிக கேவலமாய் பேசுறாங்க, அவனை துக்கப்படுத்துறாங்க. அவனோடு கூட அலங்கத்தின் வேலையை செய்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் அவங்க இருதயத்தை மாற்றுற மாதிரி பேசுறாங்க. அவன் கூட சேராத, அவன் கூட செய்யாத. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனமே, நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் நீங்க எழும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் எழும்பிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு கெட்ட காரியம் செய்ய போறீங்க, உங்க பின்னாடி 100 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அது செய்யறது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஜாலியா இருக்கும், வா போலாம், நானும் வரேன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கர்த்தருக்காக நீங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, நீங்க கூப்பிட்டுருப்பீங்க, ஏ வா இன்னைக்கு 12 hours பிரேயர் எங்க சர்ச்ல நடக்குது, நீ ஒரு 1 மணி நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போ. யாராச்சும் உங்க கூட வந்தாங்களா? இல்லப்பா எங்க அப்பா அனுப்ப மாட்டாரு, எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க, இல்ல எனக்கு இது மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முக்கியமான நபர் இருக்காங்க. அப்படிதானே பிரதர்? அப்படிதானே சிஸ்டர்? யாரும் வர மாட்டாங்க. இதை உங்களே இங்க வர விடாம கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கெட்ட காரியங்களுக்கு போகும் பொழுது அவங்களே உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, அவங்களே உங்களுக்கு எல்லா பிளான்ஸ் போட்டு கொடுப்பாங்க, அவங்களே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, அவங்களே உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியாவை சுற்றி அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இத்தனை எதிரிகள், இத்தனை பேர் எழும்பி என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. அவனுடைய வேலையை தடுக்க ஒருவனாலும் முடியவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு காரியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் என்று சொன்னால், எத்தனை எதிரிகள் பலம் வாய்ந்தவர்களா இருந்தாலும், பணம் படித்தவர்களா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், உங்களை அசைக்கிற எந்த காரியத்தையும் செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா சொல்றான், கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். எல்லாரும் கேட்டிருப்பாங்க, where is your strength comes from Nehemiah? நீ ஒரு வாலிபன், ஒரு சின்ன பையன், உன்னால எப்படி இவ்வளவு தைரியமா இந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியுது? ஒரு தேசமே சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம், பெரிய பெரிய இன்ஜினியர் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம், பெரிய
எலியாவை கேட்ட பொழுது அவன் சொல்றான், கர்த்தருடைய சமூகத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். நீங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டா துக்க முகமா இருக்க கூடாது. நீங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டா அழறவங்களா இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து அழுதா, வசனம் சொல்லுது. பின்பு அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினதற்கு பின்பு, அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அவன் ஜெபம் பண்ண உடனே கையில சாமுவேல் வந்துட்டானா? ஜெபம் பண்ண உடனே சர்ச்சிலிருந்து வெளியே போது கையில குழந்தையோட வெளியே போனா? இல்லங்க. கர்த்தருடைய சமூகத்துல சொல்லியாச்சுன்னா அவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், I will give you the rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நீங்களும் நானும் சுகமாய் இருக்க விரும்புகிற தேவன், சந்தோஷமா இருக்க விரும்புகிற தேவன். நெகேமியா சொல்றான், கர்த்தருடைய சமூகத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேங்க, அதுதான் என்னுடைய பலன். ஹல்லேலூயா. அவன் சொல்லி இருக்கிறான், பெர்ஷியர் ராஜாவே என் பின்னாடி தான் இருக்கிறாரு, நான் என்ன கேட்டாலும் ராஜா கொடுப்பாரு, அதான் என்னோட ஸ்ட்ரென்த். நான் என்ன சொன்னாலும் ராஜா செய்வாரு, அதுதான் என்னுடைய பலன். அவன் சொல்லி இருக்கலாமா கூடாதா? சொல்லி இருக்கலாமா? அது உண்மையும் இல்லையா? ஆமா தானே? ஆனா அவனுக்கு தெரியும், இந்த ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்துல நீர்க்கால்கள் போல இருக்கு, அவருக்கு பிரியமானபடி அதை அவர் திருப்பி விடுவார். ஆமென். இன்றைக்கு உதவி செய்கிற ராஜா நாளைக்கு எதிரியாய் மாறுவான். ஆமென். வசனம் சொல்லுது, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது கர்த்தர். ஒரு எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை போட மாட்டேன்றான். வாத மேல வாத, ஒரு நாள் ஒரு வாத, தண்ணீர் ரத்தமாகுது, காரிருள் வருது, பேன் எங்க பார்த்தாலும் பேன், எங்க பார்த்தாலும் தவளை, எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி, எங்க பார்த்தாலும் எரிபந்தமான கொப்பளங்கள், எவ்வளவு பிரச்சனை. அதை பார்த்து அவன் பயந்து ஜனங்களை அனுப்பி இருக்கணும். ஒவ்வொரு வாதைக்கு பின்பதாக திரும்ப திரும்ப அவன் இருதயம் கடினமாவது. எல்லாரும் நினைக்கிறாங்க, இவன் என்ன மனுஷனா இவன்? ஆனா வசனம் சொல்லுது, இல்ல, அவன் கர்த்தருடைய கை என்னன்றது அவனுக்கு தெரியணும். இனி எத்தனை வருஷம் ஆனாலும் இஸ்ரவேலை நம்ம போய் தொடலான்ற நினைப்பு கூட அவன் கனவுல கூட அவன் நினைச்சிடக்கூடாது. இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது பார்வோனுக்கும் அவன் ஜனங்களுக்கும் தெரியணும். 430 வருஷம் என் ஜனங்களை அவங்க ஒடுக்கி இருக்கிறாங்களே, நான் அவங்கள சும்மா விட போறது இல்லை. ஆமென். ஒரு ரத்தத்துக்கே நீ பயந்து அமிச்சிட்டா எப்படி? ஒரு பேனுக்கே நீ பயந்து அமிச்சிட்டா எப்படி? உன் தலைச்ச பிள்ளையை எடுக்கிற வரையும் உன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். ஆமென். நீங்க மட்டும் ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுறதா நினைச்சுக்காதீங்க. அவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். உங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட மாட்டாரு. உங்களை எப்பவும் தலைகுனிய வைக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக உங்க சார்பில் எப்பொழுதும் எழும்பி இருக்கிறவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நெகேமியா சொல்றான், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன், என்னுடைய பலன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு காரியத்தை பார்த்து ஐயோ என்னால இது முடியாது, எஸ் உங்களால முடியாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரால அது முடியும். இந்த கடன் என்னால அடைக்க முடியாது, எனக்குள்ள இருக்கிற தேவன் அதற்கான வழிகளை அவர் ஏற்படுத்துவார். இந்த பிரச்சனை என்னால போக்க முடியாது, ஆனால் கர்த்தர் அதை மாற்றுவார். அவன் எழும்பினான், ஜனங்களோடு சேர்ந்தான், அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டான். ஆமென். நிர்ணயிக்கப்பட்ட நாளை விட ரொம்ப வேகமா அதை செய்து முடித்து கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி வெற்றியோடு அவன் கடந்து வந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க தேவஜனமே. நீங்க அப்பா கிட்ட உண்மையான மனதோட கேட்கிற காரியம் எவ்வளவு பெரிதா வேணா இருக்கலாம், எவ்வளவு விலை உயர்ந்ததா வேணா, எவ்வளவு எக்ஸ்பென்சிவா வேணா இருக்கலாம், அது எவ்வளவு கடினமானதா இருக்கலாம். கர்த்தருடைய ராஜ்ய மகிமைக்காக நீங்க என்ன செய்ய விருப்பப்பட்டாலும், நீங்க என்ன செய்ய விருப்பப்பட்டாலும்
இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். ஆண்டவர் நினைக்கல இவன் ஒரு சின்ன பையன், இவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நினைக்கல. அவன் இருதயம் ஆயத்தமா இருந்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வில்லியம் கேரி ஒரு முறை சொன்னார், God never looks for ability, he always looks for availability. ஆண்டவர் எப்பொழுதுமே எனக்கு என்ன முடியும்னு சொல்றவங்கள அவர் பார்க்கல. ஆண்டவரே நான் போறேன், என்னை பயன்படுத்துங்க, என்ன கொண்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறவங்கள அவர் பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாராம். ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவஜனமே, கர்த்தரிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் போறேன்ப்பா, நான் போறேன், என்ன நீங்க பயன்படுத்துங்க. நான் ஜெபிக்க விரும்புகிறேன், என்ன நீங்க பயன்படுத்துங்க. நான் ஊழியம் செய்ய விரும்புறேன், என்ன பயன்படுத்துங்க. நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எல்லா இடங்களுக்கும் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன், என்ன நீங்க பயன்படுத்துங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சொல்றீங்களோ, நெகேமியாவை பயன்படுத்தின தேவன் உங்களை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் தங்கள் இஷ்டப்படி இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சில வாலிபர்கள் கர்த்தருடைய சமூகத்துல உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று நீங்க வந்திருக்கிறீங்களே, உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹalleluya. அவர் உங்க மன விருப்பத்தின்படி எல்லாம் உங்களுக்கு தந்தர்லி உங்கள் ஆலோசனைகளை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்பா கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நெகேமியாவை கொண்டு உம்மால இந்த பெரிய காரியத்தை செய்யக்கூடுமானால், ஆமென். அவன் ஒரு வீட்டோட காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு அவன் போல, ஒரு வீட்டோட அலங்கத்தை கட்டப்போம் போல, எருசலேம் என்கிற பெரிய நகரம், எருசலேம் என்கிற தாவீதின் நகரத்தினுடைய அலங்கத்தை கட்டும்படி அவன் கடந்து போனான். ஹalleluya. அவன் எடுத்துக்கொண்ட காரியம் பெரிய காரியம். அவனை வழிநடத்துகிற தேவன் அதை விட மகா பெரிய தேவன். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற டாஸ்கை பார்த்து கவலைப்படாதீங்க. ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படாதீங்க. மலை மாதிரி இருக்குது, குன்று மாதிரி இருக்குது, இது வான உயரம் இருக்குது, இது சமுத்திரம் மாதிரி இருக்குது. எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் உண்டாக்கினவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய ராஜாதி ராஜன். ஹalleluya. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஆமென். மகா பெரிய தேவன், மகா பெரிய தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். வசனம் சொல்றது, அவர் வானத்தை ஜானளவாய் அளக்கிற தேவன், மலைகளை தராசுல நிறுத்துகிற தேவன், பூமியின் மணலை எல்லாம் கைப்பிடி அளவா அள்ளுகிற தேவனாம். ஹalleluya. அந்த பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. பிசாசினுடைய ஆயுதம் பயம், பிசாசினுடைய ஆயுதம் பயம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. கேட்டு பாருங்க, நல்லா தான் படிச்சேன், பயமா இருக்கு. நீங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு பாருங்க, நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நான் எப்படி தான் இந்த குடும்பத்துல வாழ போறனோ பயமா இருக்கு, நான் எப்படி இந்த வேலையில நிற்க போறனோ பயமா இருக்கு, எனக்கு எதிராக என் கம்பெனில இருக்கிற ஜிஎம் எனக்கு எதிராக வந்துடுறாரு, ஹெச்ஆர் எனக்கு எதிராக வந்துடுறாரு, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எந்த மனுஷர் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya. உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வர்றவங்க 7 வழியாய் ஓடி போவார்களாம். ஹalleluya. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க, கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருங்க, கர்த்தரிடத்துல உறுதியா இருங்க. ஆண்டவருக்காக இந்த கடைசி காலத்துல பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. ஆமென். நீங்க எங்க இருந்தாலும் உங்க மனசுல ஒரு பெருமை இருக்கணும். எங்க இருந்தாலும் உங்க மனசுல ஒரு தைரியமா நீங்க சொல்லணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் சர்வ வல்லவருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை கொண்டு செய்வார், கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்று தைரியமா சொல்லுகிறவங்களா நீங்களும் நானும் எழும்பணும். ஹalleluya. நம்ம ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? we are going to pray. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த சமூகத்துல தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே, தங்களை பயன்படுத்தும்படி விட்டு கொடுத்திருக்காங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்துல அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படி தங்களை விட்டு கொடுத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே, அவங்க எடுத்திருக்கிற எல்லா முடிவுகளிலே நிலைத்திருக்க தேவனீர் பலனை கட்டளை வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க, அதை உமக்காக வாழ்ந்து மடிய எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைராக்கியப்படுத்துங்க சுவாமி.
பிதாவே. அசனையா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை எல்லா ஞானத்தோடு ஆண்டவரே, எல்லா பயத்தோடு ஆண்டவரே, அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்கிற தாகத்தை ஒவ்வொரு இருதயத்திலும் இப்பொழுது நீ ஊற்ற வேண்டுமா நான் செபிக்கிறப்பா. கலப்புள்ள சத்தியத்தை அல்ல சுவாமி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே விலையேறப்பட்ட சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி ஜனங்களுக்கு அறிவிக்கிற பாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. இந்த ஊழியக்காரரும் அந்த ஊழியக்காரர் அம்மாவும் ஆண்டவரே அதிக பாரத்தோடு இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தை கர்த்தர் நீங்க நிறைவேற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அதில் உள்ளவர்களாய் நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.